ஆண் குழந்தைகளுக்கு முருகன் பெயரை வைக்கவே அதிகம் விரும்புகிறோம். உங்கள் குழந்தைகளுக்கு முருகன் பெயரை வைக்க விரும்பினால் இந்த பதிவில் அழகிய பெயர்கள் அர்த்தத்துடன் உள்ளது. விருப்பமான பெயரை உங்கள் குழந்தைகளுக்கு தேர்வு செய்யலாம். ஆரகன். முருகன் ஆறுமுகம் கொண்டதால் ஆரகன் என பெயர் வந்தது. மகிழன் ஆதவன் என்ற பெயரின் அர்த்தம் பக்தர்களின் குறைகளுக்கு முதலில் தோன்றி குறைகளை நீக்கி மகிழ்ச்சியை அளிப்பவன். நிமலன். நிர்மலன் என்பது தூய்மையானவன், அதன் சுருக்கமே நிமல். எனவே நிமலன் என்பது தூய்மையானவன் என பொருள் வரும். கவின்குமரன். அழகான சிறுவன் என அர்த்தம். குருபரன். சிவனுக்கும் அகத்தியருக்கும் அருணகிரிக்கும் குருவாய் நின்று பிரணவத்தை உபதேசித்தவன். குகன். மலைகளின் குகைகளில் வாழ்பவன், பக்தர்களின் இதயங்களில் குடியிருப்பவன். உலகை காக்கும் உமையாளின் மகன் ஆதலால் உமையாளன் என பெயர் வந்தது. சத்குணசீலன் என்ற பெயருக்கு அறுவகை குணங்களும் அறுவரும் இணைந்த எவராலும் வெல்ல முடியாதவன் என்பது பொருளாகும். பிரணவேஷ் என்ற பெயருக்கு ஓம் எனும் பிரணவ மந்திரம் மற்றும் படைத்தல், காத்தல், அழித்தல் என முத்தொழிலையும் தம்மகத்தை கொண்டது என பொருள் வரும். நிகித்ரன் என்ற முருகன் பெயர் வீடு, நிலம், வெற்றி என இந்த மூன்றுடன் தொடர்புடையது. பவன்கந்தன். தன்னை வணங்குபவர்களுக்கு எந்த தீமையும் வராமல் காப்பதற்காகவே தோன்றியவன். சுகிர்தன் என்ற பெயருக்கு பொருள் எல்லா நல்லவற்றையும் நமக்கு அளிப்பவன். தாமரை மலரின் கந்தகத்தில் முருகன் குழந்தையாக தோன்றியதால் கந்தன் என பெயர் வந்தது. முருகப்பெருமான் எங்கும் நிறைந்துள்ளதால் விசாகன் என பெயர். சஷ்டி என்றால் 6 என்று அர்த்தம். முருகன் 6 முகங்களை உடையவன் ஆதலால் சஷ்டிக் என பெயர் வந்தது. சரண் என்பது சரவணன் என்பதன் சுருக்கமே. கவின் சரண் என்பது பசுமை நிறைந்த சோலையில் தோன்றிய அழகான முருகன் என்பதே பொருள். வேதவ் என்ற பெயருக்கு தூய்மையான அன்பு என்பதே பொருள். மகிழன் என்ற பெயருக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருப்பவன் என்று அர்த்தம். வினுநேத்ரன். எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் அழகான விழிகளுடனும் இருப்பவன் முருகன். யுகன் பிரகதவ் என்ற முருகன் பெயர் மகிழ்ச்சி, சுதந்திரம் மற்றும் முன்னேற்றம் என்ற மூன்றுடன் தொடர்புடையது. குமரன் என்ற பெயருக்கு மிக உயர்ந்தவன் மற்றும் இளமையாக இருப்பவன் என அர்த்தம். யாழ் மருகன் என்ற முருகன் பெயருக்கு யாழை போன்ற விழிகளும் மற்றும் பெருமாளின் மருமகன் என்ற பொருள் வரும். யாழினியன். முருகன் யாழை போன்று இனிமையானவன் என்பது பொருள். மகிழ் யதுஷன். மகிழ்ச்சியான மற்றும் இயற்கையின் தலைவன் முருகன் ஆவான். முகிலாதிரன். மேகங்களைப் போல மகிழ்ச்சியை தருபவர்களில் முதன்மையானவன் என்பது பொருள். யுகமித்ரன். மகிழ்ச்சியான மற்றும் இனிமையான நண்பன் என்பது அர்த்தம். முருகன் தந்தைக்கு உபதேசம் செய்தவன் ஆதலால் சுவாமிநாதன் என அழைக்கப்படுகிறான். முருகன் கங்கையின் மைந்தன், எனவே காங்கேயன் என பெயர் வந்தது. புகழ்பெற்ற வேலை தன்னகத்தே கொண்டதால் யாஸ்னவேல் என முருகனுக்கு பெயர் வந்தது. முருகன் வேலை கையிலேந்தி அழகாக தோன்றுபவன் அழகுவேலன் என அழைக்கப்படுகிறான். ஆதிரூபன். சிவனுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து பிறந்தவன். இளமுருகன். முருகன் அவன் இளமையானவன் என்பதால் இளமுருகன் என பெயர். திருமுகிலன். மேகங்களைப் போல மகிழ்ச்சி அளிப்பவன். சரண் என்ற பெயர் சரவணன் என்னும் பெயரின் சுருக்க பெயராகும். முருகன் குறிஞ்சி நிலத்தின் தெய்வம் மற்றும் மலை குகைகளில் கோவில் கொண்டவர் ஆதலால் குகன் என்று அழைக்கப்படுகிறார். தியானந்த் என்ற பெயரின் பொருள் ஆன்மீக கடவுள்.
திவினந்த் முருகன் 12 விழிகளும் 12 கைகளும் கொண்டதால் திவினந்த் என்று அழைக்கப்படுகிறான். மகிமித்ரன் மகி என்றால் பூமி, உலோகத்தின் நண்பன் ஆதலால் மகிமித்ரன் என்று அழைக்கப்படுகிறார். சரவணபவன் நாணல் நிறைந்த தண்ணீருள்ள காட்டில் தோன்றியதால் சரவணபவன் என்று அழைக்கப்படுகிறான். இளையோன் விநாயகருக்கு தம்பியவன் முருகன். 12 கண்கள் கொண்ட முருகப்பெருமான் திவின நேத்திரன் என்று அழைக்கப்படுகிறார். சீலன் என்ற பெயர் முருகனின் உயர்ந்த குணத்தை குறிப்பதாகும். சேந்தன் என்ற பெயருக்கு செந்தழல் பிளம்பாய் சிவன் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றியவன் முருகன் என்று பொருள். அனீஸ்வரன் என்ற பெயருக்கு உயர்ந்தவன் என அர்த்தம். யுகேஸ்வரன் என்ற பெயருக்கு தியானத்தின் இறைவன் என அர்த்தம். யோகமித்ரன் அதிர்ஷ்டத்தின் நண்பன் என்ற பொருள் வரும். தணிகையில் வீற்றிருக்கும் முருகப்பெருமான் தணிகை மாறன் என்று அழைக்கப்படுகிறார். சக்திதரன் தேவி சக்தியின் வடிவமான வேலை தாங்கிக் கொண்டு காட்சி தருவதால் சக்திதரன் என்று அழைக்கப்படுகிறார். மயிலன் மகிழவன் என்ற பெயருக்கு மயிலை உடைய முருகன் என்ற பொருள் வரும். கடம்பன் என்ற பெயருக்கு கடம்ப மலர்களை அணிந்தவன் முருகன் என்று பொருள் வரும். மயிலை வாகனமாக கொண்டவன் முருகன் ஆதலால் மயூரநாதன் மற்றும் மயூரன் என்று அழைக்கப்படுகிறார். முருகன் கருணையின் கடவுள் ஆதலால் கிருபாகரன் என்று அழைக்கப்படுகிறார். சுசிகரன் என்ற பெயருக்கு ஆதிசிவனின் மகன் என்று அர்த்தம். தமிழ் கடவுள் முருகனுக்கு இன்னும் நிறைய பெயர்கள் உள்ளன. மற்ற பெயர்களை அர்த்தத்துடன் மற்றொரு வீடியோ பதிவில் பகிர்கிறேன்.